வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். 3 இந்திய ஆடவர்கள் வாகனங்களில் அறைப்பட்டு மாண்டனர். ஜோஹர் பாரு ஐர் இத்தாம் சாலையில் தம்போய் பேரங்காடி அருகில் மோட்டார் சைக்கிளில் சென்ற 3 இந்திய ஆடவர்கள் சாலையில் சறுக்கி விழுந்ததில் எதிரே வந்த மற்ற வாகனங்களால் மோதப்பட்டு உயிரிழந்தனர். இச்சம்பவம் இன்று காலை 6:55 மணியளவில் நிகழ்ந்தது. அந்த மூவரும் தலைக்கவசம் அணியாத நிலையில் ஒரே மோட்டார் சைக்கிளில் பயணித்துள்ளனர் என்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக ஜோஹர் பாரு உத்தரா மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி பல்வீர் சிங் மஹிந்தர் சிங் தெரிவித்தார். அந்த மூவரும் ஜோஹர் பாருவிலிருந்து ஸ்கூடாயை நோக்கி ஒரே மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்த போது இந்த துயரச் சம்பவம் நிகழ்ந்ததாக குறிப்பிட்டார். கீழே விழுந்து கிடந்த அந்த மூவரும் தட்டு தடுமாறி எழுவதற்குள் 4 வாகனங்கள் அவர்களை மோதி தள்ளியதாக நம்பப்படுகிறது. இதில் 2 சம்பவ இடத்திலேயே மாண்டனர். மற்றொருவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்தார். அந்த மூவரும் மதுபோதையில் இருந்தார்களா என்பது குறித்து போலீசார் ஆராய்ந்து வருவதாக ஏசிபி பல்வீர் சிங் குறிப்பிட்டார். மூவரின் சடலங்களும் ஜோஹர் பாரு சுல்தானா அமினா மருத்துவமனையில் சவக்கிடங்கிற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. 3 தவணை காலம் பினாங்கு மாநில முதலமைச்சராக இருந்து வரும் டாக்டர் பி ராமசாமி அடுத்த மாதம் நடைபெறவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டதை தொடர்ந்து பரிகத்தா நேஷனல் தலைவர் தான் ஸ்ரீ முகிடின் யாசினை சந்திக்கப் போவதாக கூறப்படும் தகவலை வன்மையாக மறுத்துள்ளார். இது வெறும் வதந்தியாகும், உண்மை அல்ல. தாம் இன்னமும் டிஏபி உறுப்பினராகவும் பினாங்கு மாநில துணைத் தலைவராகவும் இருப்பதாகவும் டாக்டர் ராமசாமி விளக்கம் அளித்தார். கடந்த 2008ஆம் ஆண்டு முதல் பினாங்கு பொராய் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் டாக்டர் ராமசாமி வரும் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கு இடம் வழங்கப்படாததால் அதிருப்தியுற்று பரிகத்தா நேஷனலில் இணையப் போவதாக கூறப்படுவது உண்மை அல்ல, அது வெறும் வதந்தியாகும் என்று டாக்டர் ராமசாமி தெளிவுபடுத்தினார். கடந்த ஜூலை 22ஆம் தேதி ஜோஹர் குலாய் பண்டாபுத்ராவில் அமைந்துள்ள ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலய ஆண்டு திருவிழாவில் குலாய் நாடாளுமன்ற உறுப்பினர் தியோ நீச்சிங் கலந்து சிறப்பித்தார். இக்கோவிலின் கட்டுமான பணிகளை முடிப்பதற்காக தியோ 25,000 வெள்ளி நன்கொடையை வழங்கினார். வழங்கப்பட்டுள்ள இந்த நன்கொடை ஆலய கட்டுமான பணிகளை இலகுவாக்கும் என்று தொடர்பு மற்றும் இலக்கவியல் துணை அமைச்சருமான தியோ நம்பிக்கை தெரிவித்தார். இவ்வாண்டு விழாவை மிகச் சிறப்பாகவும் வெற்றிகரமாகவும் ஏற்பாடு செய்த ஆலய ஏற்பாட்டு குழுவிற்கு தியோ வாழ்த்துக்களை தெரிவித்தார். ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயம் கிட்டத்தட்ட 50 ஆண்டுகள் பழமையானது. 1950களில் ஸ்வீலாம் தோட்டத்தில் நிறுவப்பட்ட இவ்வாலயம் 1960களில் கட்டப்பட்டது. பின்னர் 2014ஆம் ஆண்டில் இக்கோவில் குலாய் பண்டாபுத்ரா ஜலன் ராஜாவலி 13 எனும் இடத்திற்கு மாற்றப்பட்டது. குலாய் நாடாளுமன்றத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டுள்ள ஆலயங்கள் குலாய் நாடாளுமன்ற மக்கள் சேவை மையத்தில் அதன் ஒதுக்கீட்டை பெற விண்ணப்பங்களை அனுப்பலாம். நல்லிணக்கமும் ஒற்றுமையும் மலேசியாவிற்கு முக்கியமான சொத்தாகும் என்று குலாய் நாடாளுமன்ற வாழ் மக்களுக்கு சிறந்த சேவையை வழங்கி வரும் தியோ குறிப்பிட்டார். ஒவ்வொரு ஆண்டும் அனைத்து மத சார்ந்த நிகழ்ச்சிகளுக்கும் வழிபாட்டிற்கும் சிறப்பு ஒதுக்கீடு குலாய் நாடாளுமன்றத்தில் வழங்கப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. பரிகத்தா நேஷனலின் உறுப்பு கட்சியான கராக்கானின் தலைவர் டொமினிக் லவ் பினாங்கு பயன் லப்பாஸ் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுவதை அக்கூட்டணியின் பொதுச் செயலாளர் ஹம்சா ஜைனுடின் உறுதிப்படுத்தினார். நேற்று அறிவிக்கப்பட்ட பரிகத்தா நேஷனல் வேட்பாளர் பட்டியலில் டொமினிக் லவ் பெயர் விடுபட்டது என்ற போதிலும் அந்த தொகுதியில் கராக்கான் கட்சி தலைவர் போட்டியிடுவதை ஹம்சா ஜைனுடின் உறுதி செய்தார். வரும் ஆகஸ்ட் 12ஆம் தேதி நடைபெறவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் பினாங்கு மாநிலத்தில் உள்ள 40 தொகுதிகளிலும் பரிகத்தா நேஷனல் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டது. அதேவேளையில் பரிகத்தா நேஷனல் சார்பில் போட்டியிடவிருக்கும் 39 வேட்பாளர்களின் பெயர்கள் அறிவிக்கப்பட்ட நிலையில் பயன் லப்பாஸ் தொகுதியில் யார் போட்டியிடுகிறார் என்பது அறிவிக்கப்படவில்லை. பயன் லப்பாஸ் தொகுதியில் டொமினிக் லவ் போட்டியிடுவதற்கு அத்தொகுதி பாஸ் கட்சி கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது. அது பாஸ் கட்சி போட்டியிட்டு வரும் பாரம்பரிய தொகுதி என்பதால் அந்த தொகுதியில் பாஸ் வேட்பாளர் நிறுத்தப்படாமல் டொமினிக் லவ் போட்டியிடுவாரேயானால் அவரின் தோல்வியை நாங்கள் உறுதி செய்வோம் என்று பாஸ் கட்சி உறுதி பூண்டுள்ளது.
பினாங்கு மாநிலத்திற்கு டிஏபி தலைவர் லிம் குவான் எங் மீண்டும் முதலமைச்சராக வருவதை தடுக்க பொராய் சட்டமன்ற தொகுதியில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடப் போவதாக அக்கட்சியிலிருந்து வெளியேறியுள்ள டேவிட் மார்ஷல் அறிவித்துள்ளார். பினாங்கு துணை முதலமைச்சரும் பொராய் தொகுதியின் நடப்பு சட்டமன்ற உறுப்பினருமான டாக்டர் பி ராமசாமி மீண்டும் அத்தொகுதியை தற்காத்துக் கொள்வதற்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லை. இதனை வன்மையாக கண்டித்து டிஏபியிலிருந்து விலகுவதாக நேற்று அறிவித்த சபராங் ஜயா முன்னாள் நகராண்மை கழக உறுப்பினருமான டேவிட் மார்ஷல் பினாங்கு மாநிலம் லிம் குவான் எங்கின் பிடியிலிருந்து விடுபட வேண்டும் என்று வலியுறுத்தினார். தமது சொந்த மகளை பாலியல் பலாத்காரம் செய்ததாக குத்தகை தொழிலாளர் ஒருவர் இன்று அலோஸ்தார் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டார். 52 வயதுடைய அந்த நபர் கடந்த 2016க்கும் 2017க்கும் இடைப்பட்ட காலத்தில் கடா பண்டாங்கில் உள்ள தமது வீட்டில் 16 வயதுடைய மகளை பாலியல் பலாத்காரம் புரிந்ததாக குற்றச்சாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் கடும் தண்டனை விதிக்க வகை செய்யும் சட்டத்தின் கீழ் அந்த நபர் குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளார். பினாங்கு மாநிலத்தில் டிஏபி வேட்பாளர்கள் பட்டியலை தயாரிப்பதில் தலையீடுகள் இருந்ததாக கூறப்படுவதை மாநில பக்கத்தன் ஹராப்பான் தலைவரும் மாநில முதலமைச்சருமான சவ் கான்யூ மறுத்துள்ளார். வேட்பாளர் பட்டியலை தயார்படுத்துவதில் தலையீடுகள் இருந்துள்ளன என்று அடுத்த மாதம் நடைபெறவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் போட்டியிட வாய்ப்பு மறுக்கப்பட்டுள்ள மூத்த தலைவர்கள் கூறியுள்ள குற்றச்சாட்டில் உண்மை இல்லை என்று பினாங்கு முதலமைச்சருமான சவ் கான்யூ குறிப்பிட்டார். பினாங்கு மாநில வேட்பாளர்களின் பட்டியலை தயார்படுத்துவதில் 5 அடங்கிய சிறப்பு குழு முற்பட்டதாக சவ் கான்யூ விளக்கினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.